வாங்க மக்களே, இன்றைக்கி ஒரு அதிசயமான பூச்சி மரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மரம் வேறு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரில. எங்கள் ஏரியாவில் இந்த மரம் இருக்குது. மரத்தோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இந்த மரத்தோட கொட்டையில் தான் இந்த பூச்சிலாம் உருவாகும். அந்த கொட்டையை தின்னு இனப்பெருக்கம் அடையும். ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு, கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அதிகமாக அந்த பூச்சி இனப்பெருக்கம் அடையும். இந்த பாருங்கள், இதுதான் அந்த பூச்சி மரத்தோட கொட்டை. இந்த பாருங்கள், அதுதான் அந்த பூச்சி. இந்த பாருங்கள், இந்த பூச்சி எப்படி இனப்பெருக்கம் அடையுது பாருங்கள். இந்த கொட்டையை தின்னு தான் அந்த பூச்சி இனப்பெருக்கம் அடையுங்கிறது உங்களுக்கு வீடியோட கடைசியில் தெரியும். நீங்கள் பாருங்கள், இந்த பூச்சிலாம் கணக்கில் அடங்காத பூச்சியாக இருக்குது பாருங்கள். இந்த பூச்சி விட்டில் பூச்சி மாதிரி தான். இன்றைக்கே உருவாகி உடனே அழிஞ்சிடும். அது ரெண்டு பூச்சி மட்டும்தான் இந்த அவ்வளோது பூச்சிக்கும் இனப்பெருக்கம் ஆகிறதுக்கு காரணம். நீங்கள் பாருங்கள், 2 பூச்சி போவோம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறமா. இது பாருங்கள், இது இனப்பெருக்கம். அந்த கொட்டையை தின்னே வாங்கலாம். பாருங்கள், இந்த பூச்சி அப்படியே போதும். அந்த 2 பூச்சி மட்டும்தான் எல்லாத்தையும் உருவாக்குறது. இது பாருங்கள், தட்டி விட்றேன் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா இல்லையா, அந்த கொட்டையை தின்னு பார்த்திங்களா, அந்த கொட்டையை தின்னு உருவாகுது. உண்மையிலே ஒரு ஆச்சரியமான மரம் இது. எவ்வளோ 2 பூச்சி மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ பூச்சி உருவாக்கியிருக்கு.